ஒரு பவுலில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம ஸ்ப்ரிங் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கோம். இது கம்ப்ளீட்டாக வீட் பாஸ்தா தான். இதை வந்து நம்ம 1/2 கிலோ பாக்கெட் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 450 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் இதை வந்து மைக்ரோவேவ் ஓவனில் வந்து வச்சு இதை பாயில் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நார்மல் ஸ்டவ்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பராக பாயில் ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் அதில் வந்து நம்ம ஒரு 30 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கை நிறைய பூண்டு நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போது 2 கை நிறைய வந்து நம்ம சாப் பண்ணப்பட்ட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 வெங்காயத்தை நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு ஒரு திக்னஸ் அண்ட் கோட்டிங் கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்க விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வரும்பொழுது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மஸ்டர்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா நம்ம நறுக்கி அதை வந்து பேஸ்ட் பண்ணி அதையும் வந்து இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சோயா சாஸ் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சில்லி சாஸும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணப்பட்ட பாஸ்தா எல்லாமே சூப்பராக பாயில் ஆகிருக்கு. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக வந்து மசாலா எல்லாமே வந்து ஈவனாக மிங்கிள் ஆகிற மாதிரி கொடுங்க. தேவைப்பட்டால் சால்ட்டு நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பாஸ்தாவில் போட்டிருந்தோம், நல்லா கம்மியாக போடுறோம். போட்டு நல்லா இந்த மாதிரி போடுங்க. பாஸ்தா மசாலா அவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சாட் மசாலா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. ½ லெமன், இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கோங்க. லைட்டாக புளிப்பு தன்மையோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நம்ம இதை சேர்க்குறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுங்க. கம்ப்ளீட்டாக நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து உங்களுக்கு பாஸ்தா வந்து சூப்பராகவே ரெடியாக இருக்குது. இப்போ மேலே கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலை தழை வேணும் அப்படின்னா சேர்த்துட்டு நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாஸ்தாவோட அந்த க்ரீனரிஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ்அப் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான பாஸ்தா வந்து உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆகிடுது. தண்ணி எல்லாமே நல்லா ட்ரைன் ஆகிட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாராளமாக சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள்.